அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு பரமேறின பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்க, சீஷர்கள் என்ன பண்றாங்க? புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம் பண்ணினார்கள் நம்ம மைண்ட் செட்ல ஒரு சர்ச்சு, அதுல போய் ஒரு ஸ்டேஜ், அங்க போய் ஒரு நின்று பிரசங்கம் அப்படியே இல்லை. எங்கும் சிதறிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள். போறவரவன்ட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இயேசு பத்தி தெரியுமா இப்படி. அப்ப நான் சொல்றேன், இனிமே இந்த வரும் நாட்களில நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க போகிறோம். இயேசுவை குறித்து பேச போகிறோம். அவருடைய உயிர் தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி பகிர போகிறோம். அவன் நமக்கு ஒரு சர்ச் செட்டப் தேவையில்லை. நம்ம பார்க்கிறவன்ட்டெல்லாம் போய் பேச போறோம். நம்ம யார் யாரெல்லாம் பார்க்க போறாமோ அவங்ககிட்ட எல்லாம் இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல போகிறோம். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு என்னவெல்லாம் செய்வார்? இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? இதெல்லாம் நாம் சொல்ல போகிறோம். எங்கும் பிரசங்கம் பண்ண போகிறோம். பாஸ்டர் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும், அப்போஸ்தலர் மட்டும்தான், அப்படியெல்லாம் அல்ல. பாருங்க, நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர்கள். இயேசுவின் வார்த்தைகளை, இயேசு நமக்கு கற்பித்த காரியங்களை, இயேசு யார் என்பதை நாம் பிறருக்கு சொல்ல போகிறோம். அதுவே பிரசங்கம். அவன் அது போதும், பெரிய பிரசங்கம்லாம் இல்லை. ஆண்டவரை பத்தி சொல்றதே பிரசங்கம் தான். அவன் அப்படி சொல்றப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பி, நீங்க போய் இயேசு நல்லவர், இயேசு உங்க வாழ்க்கையை அற்புதம் செய்வார் அப்படி சொல்றப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? உங்க கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். என்ன கிரியைனா, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. அப்ப நான் சொல்றேன், நீங்க இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்றப்ப கர்த்தர் கூட இருந்து கிரியை நடத்தி என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். செய்து என்ன பண்றாருன்னா, வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். நீங்க சொல்ற அந்த வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். இயேசு அற்புதம் செய்வார்ன்ற அந்த வாக்கியம், அந்த வசனத்தை உறுதிப்படுத்த அடையாளங்களை செய்கிறார். ஆமென். இயேசு பரிகாரியா இருக்கிறாரு, உங்களுக்கு சுகப்படுத்துவார் நீங்க சொல்றீங்களே, அப்படி சொல்றப்ப இயேசு கூட இருந்து சுகத்தை அனுப்பி நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இனி வரும் நாட்களிலே இன்றிலிருந்தே வச்சுக்குவோம், நீங்களும் நானும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க போகிறோம். பெரிய பெரிய காரியங்கள் நம் மூலமாய் நடக்கும். அதன் மூலமாய் கர்த்தர் தமது வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். 17-18 பாருங்களேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசிக்கிறவர்களால். விசுவாசிகளால்னு போடல, விசுவாசிக்கிறவர்களால். அப்ப கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களால் செய்ய முடியும். என்ன பிரதர் இவ்வளவு பெருசா சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், விசுவாசிப்பீங்கன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களால் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுதான் கிரியை செய்கிறார், நீங்கள் அல்ல. உங்க சொந்த திறமையா, உங்களுடைய தாளந்தோ, உங்களுடைய பரிசு அதெல்லாம் இல்ல. இயேசு உங்களிலிருந்து வெளிப்படுகிறார். எனவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வசனத்தை உறுதிப்படுத்துவார். இனி வரும் நாட்களிலே அநேகர் உங்கள் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். நீங்கள் உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுப்பீர்கள். உங்கள் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். உலகளாவிய எழுப்புதல் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் செய்வார். பலர் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். பல தலைவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். பல உயர்ந்த அதிகாரிகள் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். யார் மூலமா? உங்கள் மூலமாய், என் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து கிரியை நடப்பித்து அடையாளங்களினாலே தமது வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.